என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை பஞ்சமியினுடைய செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் நீ ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேள். ஏனென்றால் இது முழுக்க முழுக்க உனக்கான பதிவு மட்டுமே. இது முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கை மட்டுமே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள், உன்னை சூழ்ந்து நிற்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்று அதிர்ஷ்ட நாளின் நம்பிக்கையை உனக்கு கொடுக்க உன் அம்மா உன் முன்னால் தோன்றி இருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்கே என்று நடக்கக்கூடிய அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும் போது கிடைத்தாலும் அது புண்ணியம் கிடையாது. இந்த பணமும் இந்த நிம்மதியும் அப்படித்தானே. தேவைப்படும் போது அது கிடைக்காமல் அதனால் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்ட பிறகு அது கிடைத்தால் என்ன, கிடைக்கவில்லை என்றால் என்ன என்பது போலத்தானே உணர்வுகள் தோன்றும். இனிமேலாவது இதையெல்லாமும் புரிந்து கொண்டு உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய நிம்மதி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகவும் அவசியம். அதை தொலைத்துவிட்டால் மீண்டும் நாம் எங்கு தேடினாலும் நமக்கு கிடைத்து விடாது என்பதனை புரிந்து கொள். இத்தனை நாளும் தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அடுத்தவர்களினுடைய நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன்பாக உன்னிடம் உண்மை இருக்கிறதா என்பதனை நீ சரிபார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதனை முதலில் சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நிலைகளையும் நமக்கு என்னவாக மாற்றி கொடுக்கிறது என்ற புரிதல் வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே இந்த உலகத்தை மாற்றுவதற்கான தகுதி உடையவன். தன்னை மாற்றிக்கொள்ள முடியாதவன் எப்பொழுதும் மற்றவர்களிடத்திலிருந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து விட முடியாதல்லவா? மற்றவர்களுக்கு உதவுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் பலனை எதிர்பார்க்காமல் அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்ததாக நினைத்து, கடவுளுக்கே நாம் உதவுவதாக நினைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீ பயன்படுத்தி கொள்ளும் இந்த நேரம் தெய்வம் உனக்காக வந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் தெய்வம் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று எல்லாமும் இதுவரையிலும் நாம் நினைத்து நினைத்து கலங்கியது போதும். இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எவ்வளவு தெரியும் என்பது எல்லாம் இங்கு முக்கியம் கிடையாது. உனக்கு தெரிந்ததை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு விஷயத்தை செய்து முடித்தாய் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. உனக்கு தெரிந்ததனால் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு அது பயனுள்ளாக இருந்தது என்பதுதான் முக்கியம். உனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை கொண்டு நீ எப்படிப்பட்ட மாற்றங்களையும் தெளிவுகளையும் பெறுகிறாய் என்பதுதான் முக்கியம். முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்து நம்முடைய மனநிலையை முன்னேற்ற வேண்டும். யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மனமில்லாமல் ஒருபோதும் நாம் இருந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, மனது காயப்படாமல் வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை நாம் காயப்படுத்த யோசிப்பது கிடையாது. ஆனால் நம்மை காயப்படுத்த ஒருவர் வந்தால் மட்டும் அவர்களை திட்டி தீர்ப்பது. நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணம்தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையையும் செம்மைப்படுத்தி அழகு பார்க்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே,
அழுவதில் கூட ஒரு வித்தியாசம் இருக்கிறது, என்ன தெரியுமா? நிம்மதியாக அழுதிருக்கிறாயா? அழுவதில் என்ன பாகுபாடு? ஆண் என்ன பெண் என்ன ஒருபோதும் அடக்கி வைக்கக்கூடாது. ஆனால் அந்த அழுகை மற்றவர்களுக்கு தெரியும்படி நீ அழுதுவிடக்கூடாது என்பது மிக மிக முக்கியம். ஆறாத ரணங்களை, மனதில் தோன்றும் தேவையில்லாத வடுக்களை எல்லாமும் இந்த கண்ணீர் கரைத்து விடும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, யாரும் தேற்ற முடியாத காயங்களை இந்த அழுகை ஒருவருக்கு தேற்றி கொடுத்துவிடும். ஒரு முழுமையான அழுகை கடைசியில் ஒரு சிறு ஓய்வை கொடுக்கும். அந்த ஓய்வு உன்னுடைய மனதை நிச்சயமாக மாற்றும். அந்த அழுகை தரும் சிறு ஆறுதல் உன்னை முழுமையாகவே மாற்றி விடுகிறது என்பதுதானே உண்மை. அழுவேன் என்பதில் நிச்சயமாக கூச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. நிம்மதியாக அழ வேண்டும். அப்படி நீ அழுதுவிட்டால் நீயே வியக்கும்படி அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உந்தன் அழுகை உனக்கான நட்பு என்பதொரு அது எப்பொழுதும் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றும் புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, நிம்மதியாக அழ வேண்டும் என்றால் என்ன தெரியுமா? நாம் நினைத்தது போல அந்த அழுகையை நிச்சயமாக முடித்து விட வேண்டும். நாம் நினைத்தது போல நம்முடைய கண்ணீர் துளிகள் முழுமையாக அந்த கவலைகளை கரைத்து ஓட வேண்டும். மற்றவர்களுக்கு தெரியாமல் அது நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ சரியாக புரிந்து கொள். அழுகை இப்பொழுதே அம்மா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இன்று உன் தாயானவள் என் முன்னிலையில் பஞ்சமி நாளில் இன்று எனக்கு நீ தீபம் ஏற்றும் நேரத்தில், மற்ற நாட்களில் சொல்லவில்லை, இன்று நான் சொல்கின்ற நேரம் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய கண்ணீர் துளிகளை முழுக்க முழுக்க என்னுடைய பாதத்தில் நீ கொட்டி தீர்த்துவிடு. உன்னால் எவ்வளவு கலங்க முடியுமோ உன் மனதிற்குள் இருக்கின்ற பாரம் கரையும் வரை நீ அழுது தீர்த்துவிடு. இனிமேல் நீ எதற்கும் அழ வேண்டிய நிலை வராது. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் மீது அன்பு வைத்தவர்களிடத்தில் உன்னுடைய வீரத்தை ஒருபோதும் காட்டக்கூடாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நாம் அவர்களை இழக்கின்ற அந்த இழப்பு மிக பெரிதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த இழப்பு உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வர முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களை நாம் யோசிக்கிறோம், பல மாற்றங்களை நாம் சிந்திக்கிறோம். நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாமும் கலங்குகிறோம். ஆனால் எப்பொழுதுமே நமக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு இவை அத்தனையையும் நாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டோமானால் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கே என்று நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள அதனை பயன்படுத்தி விடுவாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத எண்ணமும் தேவையில்லாத சிந்தனைகளும் இனி உன்னை சுற்றி வந்து உனக்கான நன் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே.
உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ நேரங்கள் இனி இவை எல்லாவற்றையும் உணர்ந்து நீ எல்லா நிலைகளையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. வராகி, உன் வீட்டை தேடி வருகிறேன். அம்மா எப்பொழுதும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்க விரும்புகிறேன். இனி உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்கள் முன்னால் நின்று உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கட்டாயமாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய சுயமரியாதையை எந்த இடத்திலும் கெஞ்சி நிற்காதே. உன்னுடைய சுயமரியாதை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு அவசியமானது. அதை கெஞ்சித்தான் பெற வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. அது உன் உள்ளத்தில் எப்பொழுதும் உயர்ந்து நிற்க வேண்டிய ஒரு காரியம் அல்லவா? சுயமரியாதையை விற்று எவரையும் திருப்திப்படுத்துவதற்கு இங்கு முயற்சி செய்தால் கடைசியில் நீயே விலையில்லாதவனாக மாறிவிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. சுயமரியாதை உள்ளவன் எப்பொழுதும் தன்னை மதிப்பான். அதனால்தான் உலகம் அவனை மதிக்க தொடங்கும். அது முதலில் உனக்கு புரிய வேண்டும். உன்னுடைய சுயமரியாதையை காயப்படுத்துபவர்களை ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கையில் நீ தக்க வைத்து கொள்ளாதே. சுயமரியாதையை இழந்தவன் எதையும் பெறலாம், ஆனால் அவன் தன்னை இழந்து விடுவான் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தன்னை இழந்து ஒரு விஷயத்தை இங்கு ஒருபோதும் பெற வேண்டும் என்ற அவசியமில்லை அல்லவா? மற்றவர்கள் உனக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் சுயமரியாதையை எந்த இடத்திலும் பலி கொடுத்து விடக்கூடாது. சுயமரியாதை மிக்கவன் தனியாக இருந்தாலும் மனதளவில் எப்பொழுதும் ராஜாவாகவே இருப்பான் என்பதுதானே உண்மை. உன்னுடைய சுயமரியாதையை உயர்த்துவதற்கு நீயே முதல் படியாக இரு. மற்றவர்கள் தானாக பின்தொடர்ந்து வந்து விடுவார்கள். உன் சுயமரியாதையை மற்றவர்களின் காலில் போட்டு விடாதே. அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிக மிக பெரிய தவறு என்பதனை மறந்து விடாதே. சுயமரியாதையோடு இருக்கின்ற பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெளிவாகவே தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கே என்று உன் முன்னால் நின்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு மாற்றங்களுக்கு பின்னாலும் தெய்வம் என்ற மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் எல்லா உரிமையும் இருக்கு என்று சொல்லி நீ பல கேள்விகளை உன்னை அருகில் நம்பியவர்களிடம் கேட்டிருப்பாய் அல்லவா? இவ்வளவு நாளும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? ஓரிடத்தில் தேவையில்லாமல் நீ இருந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இந்த இடத்தில் உன்னை இவர்கள் தேவையில்லாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கும் இவர்கள் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை கொடுக்க துணிந்து விடுபவர்கள் என்பதனையும் மறக்கக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற தருணங்களை எப்பொழுதும் நாம் நன்மதிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல புரிதலும் நல்ல தேவைகளும் எப்பொழுதும் ஒருவரை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதனை மறக்கக்கூடாது. இதுவரையிலும் நாம் சந்தித்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் நமக்கே என்று தெளிவான ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒருவரை பார்க்காமல் பேசாமல் இருந்தாலுமே அவர்கள் மேலிருக்கும் அன்பு ஒருபோதும் மாறக்கூடாது. அப்படி மாறுகிறது என்றால் அது உண்மையான அன்பு அல்ல. நீ நம்புகின்ற ஒரு நம்பிக்கையான உறவும் அது அல்ல என்பதனை நீ மறந்து விடாதே. சில நேரங்களில் காரணங்கள் ஏதுமின்றி சோகமும் உன் மீது மோகம் கொண்டு காதல் கொள்ள துவங்கிவிடும். தனிமையில் இருக்கும் பொழுது
அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உனக்கு ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுது எல்லாமும் சோகம் உன்னை தொற்றிக்கொள்கிறதோ அப்பொழுது எல்லாமும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ளும் விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அமைதியாக யோசித்து உனக்கான முடிவை தேட நீ தயாராகிவிட வேண்டும். உணர்வுகள் ஒரு இடத்தில் மதிக்கப்படவில்லை என்றால் உன்னுடைய மனது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளுமே தவிர அவர்களின் மீதான அன்பை மட்டும் நீ குறைத்து கொள்வதில்லை. சரி, இவை எல்லாமும் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தாய் இன்று நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொல்லிவிட்டால் நாமும் ஆனந்தமாக இருப்போம் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய சந்தோஷம் என்பது உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் ஆச்சரியங்களை கொண்டு வருவதில் இருக்கிறது. எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து தரும் அத்தனை விஷயங்களையும் உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை மறக்காது. இன்று நான் சொல்கின்ற இந்த பதிவு முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமானது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு முன்னெடுத்து வருவது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்லி உன்னை வழிநடத்தும் என்பதனை மறக்காதே. தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையும் உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ, உன்னுடைய தெளிவுகள் என்னவோ, அவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தரும் அத்தனை அற்புதங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்கு நல்லது வேண்டி நான் என்னவெல்லாமும் உருவாக்குகிறேனோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நீ எதையுமே யோசித்து வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கு தீங்கு செய்தவர்களையும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களையும் உன் காலடியில் நான் மண்டியிடச் செய்வேன். எப்படி தெரியுமா? உன்னால் மட்டுமே இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை நான் கட்டாயமாக உருவாக்கி கொடுப்பேன். நீ நினைத்தால் மட்டுமே அவர்களுக்கு எதையும் சாதித்து கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கே இன்று எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். சரியானபடி இந்த வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழப் பழகு. எல்லா நிலையிலும் இந்த வராகி உனக்கு துணை இருப்பாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல மாற்றத்தை உனக்கென உருவாக்கி கொடுத்து நல்ல திருப்பத்தை என்றும் என்றென்றும் உனக்கென நடத்தி கொடுத்து நான் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய தேவைகள் எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கென உணர்த்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா இருக்கிறேன், கலங்காமல் இரு. உன் தாயானவள் எனக்கு உகந்த இந்த நாளில் நான் உனக்குரிய வெற்றியை உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை மனம் குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.